வணக்கம் நண்பா. உன்னிடம் உண்மையான உழைப்பு இருந்தால் இந்த உலகத்தையே நீ ஆள முடியும். நல்ல மனமும் நல்ல குணமும் உன்னிடம் இருந்தால் பிறர் இதயத்தில் உன்னால் வாழ முடியும். எதுவுமே அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக ஒருவரின் அன்பை பெற நினைப்பதும் பிறர் மீது அன்பு செலுத்துவதும் நமக்கு ஏமாற்றத்தையே கொடுக்கும். தன்னிடம் வந்து உதவி கேட்கும் ஒரு ஏழைக்கு உதவி செய்யாதவனுக்கு இறைவன் சந்நிதியில் கோடி கோடியாக கோவில் உண்டியலில் போட்டாலும் இறைவன் அருள் கிடைக்காது. ஒரு ஏழைக்கு நீ உதவி செய்யும் போது இறைவன் உன் அருகிலேயே இருப்பான். உன்னுடைய வேதனை பல மனிதர்களை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு மற்றவர்கள் வேதனைக்கு காரணமாக இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தில் எப்பொழுது கவனம் செலுத்த வேண்டும் என்று முன்பே யோசிக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் கவனம் செலுத்தினால்தான் அதில் வெற்றி பெற முடியும். காலம் கடந்த பின்பு செய்யும் முயற்சி பலனளிப்பதில்லை. நாம் நம் இயல்புடன் வாழ்ந்தால்தான் மகிழ்ச்சியாக வாழலாம். எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைக்கும் நொடியிலிருந்துதான் உன் மகிழ்ச்சி பறிபோகிறது. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை மறப்பது நல்லது. ஆனால் அது புகட்டிய பாடத்தை என்றுமே மறக்கக்கூடாது. குழப்பங்களை சந்திக்கும் மனம் ஒரு நாள் தெளிவு பெறும். அதுவே இயற்கையின் நியதி. அதனால் மனதை தளரவிடாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். மற்றவர்களுக்கு பிடிப்பது போல் வாழ நினைத்து உங்கள் வாழ்க்கையை பாழாக்க வேண்டாம். உங்களுக்கு பிடித்தது போல் வாழ்வதற்கே இங்கு நேரம் குறைவாக உள்ளது. இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு பிடிப்பது போல் வாழ்வது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. நாம் தனிமையில் இருக்கும்போது நாமே நம்மிடம் கேள்வி கேட்டு நம்மிடமே விடையை பெற்றுக்கொள்கிறோம். தினம் சிறிது நேரம் தனிமையில் செலவிடுங்கள். அந்த நேரத்தை உங்களோடு உரையாடிக் கொள்ளும் ஒரு நேரமாக மாற்றுங்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நாம் நல்ல பெயர் வாங்க வேண்டியது முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியம் யாரிடம் நல்ல பெயர் வாங்கப் போகிறோம் என்பதுதான். நம்மை பிடிக்காதவர்களிடம் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் நல்ல பெயர் வாங்கவே முடியாது. மற்றவர்கள் செய்த தவறை மன்னிப்பது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பளிப்பு. அதை மறப்பது நீங்களே உங்களுக்கு கொடுத்து கொள்ளும் அன்பளிப்பு. அது உங்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தரும். தன் நாக்கை கட்டுப்படுத்த முடியாத மனிதன் அதே நாக்கினால் பிறரால் கட்டுப்படுத்தப்படுகிறான். பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை. பணம் இருந்தும் தூங்க முடியாமல் தவிப்பவன் வசதியானவன் இல்லை. பணம் இல்லாவிட்டாலும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குபவனே உண்மையில் வசதியானவன். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் தோன்றிய வழிதான் உங்களை மற்றவர்கள் முன் சாதித்துக் காட்ட உங்களை செலுத்த தேவையான எரிபொருளாக விளங்குகிறது. நமது வாழ்வில் எதுவும் காரணமில்லாமல் நடப்பதில்லை. ஆனால் காரணத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தால் நமது வாழ்க்கையில் எதுவும் பெரிதாக நடக்கப் போவதில்லை. எதை பற்றியும் சிந்திக்காமல் உனது லட்சியத்தின் பயணத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு. வாய்ப்புகள் என்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்காது. தவறவிட்ட வாய்ப்பு இன்னொருவர் பயன்படுத்தி இருப்பார். புதிதாய் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதா அல்லது வாய்ப்பை நீங்களாகவே உருவாக்குவதா என்பதை காலம் கடக்கும் முன்பே முடிவு செய்யுங்கள். உங்கள் சிந்தனையின் தரம்தான் உங்கள் வாழ்க்கையின் தரமாக மாறுகிறது. நேர்மறையான சிந்தனைகளை உங்கள் மனதில் வைத்தால் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். கடினமான பாதைதான் பெரும்பாலும் அழகான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் வழிகள் அதிகம் தோன்றினால் நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் மனதை தளரவிடாமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். வேர்களை பரப்பாத மரமும் தன் அறிவை மேம்படுத்திக் கொள்ளாத மனிதனும் பல நாட்கள் நிலைத்து நிற்க முடியாது. தினமும் தன் அறிவை மேம்படுத்திக் கொண்டே இருக்கும் மனிதன் தனது அறிவின் ஆணிவேர்களை விரிவுபடுத்தி மற்ற மனிதர்களிடமிருந்து தனித்துவமாக விளங்குகிறான். அதுவே அவன் சாதனையின் சாராம்சமாக விளங்குகிறது. அந்த அறிவை பயன்படுத்தியே அவன் பெரிய விஷயங்களை சாதிக்கிறான். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.